ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் vlog தான். தட் டூ ஆஃப்டர் அ வெக்கேஷன். ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்து அன்னைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் தூங்கி எழுந்ததும் எனக்கு பார்த்த உடனே இன்னைக்கு நிறைய வேலை இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் என்னோட ஹஸ்பண்ட் கூட இருந்ததுனால ஐ தாட் ஐ கேன் மேக் இட் அப். ஃபாஸ்டா வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சோம். தட் டைம் ஆஃப் த இயர் அப்படின்னு தோணுச்சு. அதுக்குள்ள ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சா, இப்பதான் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சது, பொங்கல் வரப்போதா அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. எவ்வளவு ஃபாஸ்டா டைம் ஓடுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் எனக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் முடிஞ்சு டெக்கரேஷன்ஸை ரிமூவ் பண்றது சுத்தமா பிடிக்காத ஒரு ஃபீலிங். மனசே வராது அதெல்லாம் எடுத்து பேக் பண்றதுக்கு. அது ஏதோ அந்த டெக்கரேஷன்ஸ் போடும்போது இருந்த ஹாப்பினஸ் வந்து எடுத்து வைக்கும்போது வரவே வராது. அத வந்து எவ்ரி கார்னர்ல இருந்து உட்கார்ந்து அந்த டெக்கரேஷனை பார்த்து ரொம்ப அட்மயர் பண்ணிக்கிட்டே காஃபி குடிப்பேன், சாப்பிடுவேன், டிவி பார்ப்பேன். அந்த மாதிரியே இருக்குமா, அதை எடுத்து வச்சது ஏதோ வீடே காலியான மாதிரி ஒரு ஃபீலிங். பட் ஓகே, அடுத்து வந்து இப்ப பொங்கல் டெக்கரேஷன் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ ஓகே, எடுத்து வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட். எங்க வீடை பொறுத்த வரைக்கும் வி ஷேர் அவர் ஒர்க்ஸ். எப்பவுமே வந்து வேற கண்ட்ரில இருக்கும்போது மெய்டு வைக்கிறது அதெல்லாம் பாசிபிள் இல்லை. அதே டைம்ல ஒருத்தரே எல்லா வேலையும் செஞ்சு ஓவர்வெல்மிங்கா டயர்டா மாறி இரிட்டேட்டிங்கா ஃபீல் பண்றது எங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து நான் ஒரு வேலை பார்த்தேன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு வேலை பார்ப்பாங்க. சேம் டைம் அதே என்னோட பையனும் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கும் ஒரு ஒர்க் கொடுப்போம். அது வந்து அவங்களோட ரோட்டீன் அப்படின்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் என் ஹஸ்பண்ட் கேட்டேன், இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்றீங்களா இல்ல நான் பண்ணவா அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து ஓகேடா நீ பண்ணு, நான் போயிட்டு ஒரு நல்ல ஜிஞ்சர் டீ போட்டு வைக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்து பேரலா டீ போட்டுட்டு இருந்தாங்க, நான் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். இட் வாஸ் அ சண்டே. நாங்க ஊருக்கு போறதுனால கிராசரில இருந்து எல்லாத்தையும், ஐ மீன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் தீர்ந்துருச்சு. ஃப்ரிட்ஜை எம்டி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஸோ அவங்க வந்து இது முடிச்சுட்டு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க போனோம். சரி, அவங்க எல்லாம் அந்த வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நம்மளே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்னவோ தெரியல, பேரியால வந்து வின்டர் ரொம்ப குளிரா ஃபீல் பண்றேன். பயங்கர லேசியா இருக்கு. ஒரு மோட்டிவேஷன் வர வைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. எழுந்து குக் பண்ணணுமா, எழுந்து ஜிம் போகணுமா அப்படின்னு சொல்லி தோணுது. பட் ஸ்டில் வருஷா வருஷம் இந்த குளிர் அதிகமாகறத வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. லாஸ்ட் இயர் கூட இந்த அளவுக்கு இல்ல, பட் இந்த இயர் வந்து ஏதோ எனக்கு ரொம்ப கூலா இருக்க மாதிரி இருக்கு. அதே டைம் நினைச்சுப்பேன், நானாவது ஓகே பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்க, நானும் வீட்டுக்குள்ள இருக்கேன். என் பையன் வந்து அவன் தான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஏர்லியா எழுந்து குளிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புவானா. அவனை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓகே தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பேன். அதே மாதிரி இந்த வெக்கேஷனுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்றது வந்து ஐயோ, அது ஒரு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து டிராகிங்கா ஃபீல் ஆகும். ஆல்ரெடி வின்டர் குளிர், இதுல வேற நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் எந்த வேலையும் செய்யாம இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தப்புறம் அன்பேக்கிங் பண்றது, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கார் ரிமூவ் பண்றது, கிராசரி ரீஃபில் எல்லாம் ஒரே நாள் சேர்ந்த மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் வருஷத்தோட ஆரம்பத்திலேயே இப்படி நம்ம புலம்ப கூடாதுல்ல. ஓகே ஃபைன், நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணி வைக்கிறேன், வெஜிடபிள் ஷாப்பிங் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டையும் பையனையும் அமுச்சு விட்டேன். நான் வந்து இந்தியன் கிராசரிஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இந்தியா கேஷ் அண்ட் கேரின்னு ஃப்ரீமௌண்ட்ல ஒரு ஷாப் இருக்கு, அங்கதான் வாங்குவேன். எனக்கு என்னவோ பாரத் பஜார், அப்னா பஜார் இதெல்லாம் விட இந்தியன் கேஷ் அண்ட் கேரியில வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷா. ஒரு இங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் எவ்ரிடே மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் ரீஃபில் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock 4 o'clock மேலதான் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வைப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து அங்க தீர போகுதுன்னா கீழேயே ஃப்ரெஷ்ஷான பாக்ஸஸ் வச்சிருப்பாங்க, நம்ம டைரக்டா அதுல இருந்தே கூட பிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் வந்து மோஸ்டா சாட்டர்டே சண்டேஸ்ல தான் பண்ணுவோம். பிகாஸ் அந்த டைம் வந்து இந்த ஷாப்ல வந்து ஃபியூ டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். நான் வந்து என்னோட குக்கிங் வீடியோஸோ இல்ல போட்டோஸோ வந்து இன்ஸ்டாகிராம்ல போடும்போது என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பிங்க் பண்ணுவாங்க. அப்ப வந்து கேட்பாங்க, பரவாயில்லையே எல்லா காயும் அமெரிக்காலயும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இங்க எல்லா காயும் கிடைக்கும், ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம ஊர்ல சாப்பிடுற டேஸ்ட் வந்து இந்த காய்கறில இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா எல்லா காயும் அப்படியே பெருசு பெருசா இருக்கும், தக்காளி எல்லாம் குண்டு குண்டுன்னு இருக்கும். ஒரே ஒரு வெங்காயம் மட்டுமே வந்து 1/2 கிலோ, அந்த 1/2 கிலோக்கு மேலெல்லாம் கூட இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால சாப்பிடுற டேஸ்ட் இருக்காது. இதுவும் நல்லா தான் இருக்கும், பட் ஸ்டில் நமக்கு அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இங்க வந்து நிறைய காய்கறி வந்து எல்லாமே இந்தியால இருந்து வராது. ஃபியூ வந்து நமக்கு மெக்சிகோல இருந்து கூட இங்க வரும் இந்த ஷாப்புக்கு. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நமக்கு தெரியும். ஆனா ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அங்க விட இங்க வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அங்க சாப்பிடாத நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நான் இங்கே தான் சாப்பிட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். வெஜிடபிள்ஸும் கூட உங்களுக்கு இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா வந்து இந்த நாட்டு காய்கறின்னு சொல்லி நம்ம ஊர்ல சாப்பிடுறது எல்லாமே வந்து இங்க கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசமா தான் இருக்கும். எனக்கு வந்து இங்க கத்திரிக்காய் அதோட டேஸ்ட்லாம் எனக்கு அங்க நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்காது. ஆல்சோ முருங்கைக்காய் கூட அண்ட் இளநீ கூட இங்க வந்து நம்ம ஊர் இளநீ மாதிரி எல்லாம் ஸ்வீட்டா இருக்காது. இது வேற ஒரு டேஸ்ட்ல இருக்கும், ஏதோ கொஞ்சம் ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும் கோகனட் வாட்டர் குடிச்சோம்னா. மத்தபடி ஃப்ரூட்ஸ், அவகேடோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். நாட்டு காய்கறி மட்டும் கொஞ்சம் ஒரிஜினல் டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியாது. இஞ்சிலாம் கூட இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவு நல்ல வாசமா இருக்கும் அந்த மாதிரி இருக்காது. அந்த காரம் இருக்கும், பட் அந்த வாசம் இருக்காது. மத்தபடி பே ஏரியால இருந்தீங்கன்னா யூ ஓன்ட் மிஸ் எனிதிங். எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். பர்டிகுலரா இந்த ஷாப்ல வந்து மில்லட்ஸ் முதற்கொண்டு எனி ரெடிமேட் மசாலாஸோ மிக்ஸோ எல்லாமே கிடைக்கும். இன்ஃபேக்ட் இந்த கடையில வந்து ஒரு நல்ல நார்த் இந்தியன் தாலி கிடைக்கும். அதுக்கு ஒரு பெரிய கியூவே இருக்கும். லைக் ஹோம் ஸ்டைல் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் ஸ்டைல் நார்த் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் தாலி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷாப்க்கு போனோம்னா நம்ம எல்லாம் ஷாப் பண்றோம்னா பண்ணிட்டு அங்கேயே கூட சாப்பிட்டு வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் இந்த ஷாப்ல. ஸோ இந்த ஷாப் வந்து எங்களுக்கு ஃபேவரெட். ஸோ கிராசரிஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்தது. ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அவங்க வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு வந்த அப்புறம் அதுக்குள்ள நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல அடுக்கணும், அந்த வேலை தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஒரு டைம்லலாம் வந்து நான் வந்து பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டா ஒரு கிச்சன் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன்.
அது மாதிரி எதெல்லாம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் வந்து கிச்சன்ல வச்சு அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினைப்பேன். பட் வந்து போக போக தான் தெரிஞ்சது ப்ராக்டிக்கலா நமக்கு எது ஒத்து வருமோ அப்படிதான் நம்மளோட கிச்சன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் நீங்க ஏதாவது பியூட்டிஃபுல்லான கிச்சனோ இல்ல இவ்வளோ நீட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலுமோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ அது அது வந்து ரியலிஸ்டிக்கான ஒரு கிச்சன். நீங்க டெய்லி 3 வேளை குக் பண்ற கிச்சன்ல வந்து நீங்க கிளீனா வச்சுக்கலாம், நீட்டா வச்சுக்கலாம். ஆனா ஏஸ்தட்டிக்கா வச்சுக்க முடியுமான்னு கேட்டா பிராக்டிக்கலா இல்ல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவு ஏஸ்தட்டிக்கா வைக்க ட்ரை பண்ணுவேன். பட் எப்பவுமே ஏஸ்தட்டிக்கா இருக்குமான்னு கேட்டா இல்ல. நீங்க வந்து இந்த மாதிரி ரொம்ப ஏஸ்தட்டிக்கான கிச்சன்லாம் பாக்குறீங்கன்னா, நான் நினைப்பேன் அவங்க எல்லாம் வந்து 3 வேளை சமைச்சு சாப்பிடுறாங்களா? இல்ல வந்து அப்படியே கிச்சன மட்டும் நீட்டா வச்சுட்டு போயிடுவாங்களா? அப்படின்ட்டு. பிகாஸ் நம்மளால நல்ல நீட்டா, கிளீனா வச்சுக்க முடியுமே தவிர, ஏஸ்தட்டிக்கா வச்சுக்கிறது வந்து ஒரு 3 வேளை இந்தியன் குக்கிங் பண்ற வீட்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நெனைக்கிறேன். ஒரு டைம்லலாம் எல்லாமே வந்து கிளாஸா வச்சிருந்தேன். எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒயிட் கலரா வச்சிருந்தேன். ஆனா, அதெல்லாம் வந்து ரெஃப்யூஸ் பண்றதுக்கு வேலைக்கே ஆவல. ஆ அது நம்ம ரொம்ப ரொம்ப பாத்து பாத்து தேய்ச்சு தேய்ச்சு வைக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அப்படியே அதெல்லாம் விட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அத பண்ணிட்டு போவோம். எண்ட் ஆஃப் த டே நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். அவ்வளதான். ஏஸ்தட்டிக் எல்லாம் வந்து பிராக்டிகல் இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டேன். மத்தபடி ஸ்டோர் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இங்க வின்டருங்கிறதுனால இந்த கருவேப்பிலை, கீரை இந்த மாதிரி விஷயங்கள், புதினா இதெல்லாமே வந்து சீக்கிரமா அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுது. ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கிச்சன் பேப்பர் போட்டு அதுக்குள்ள ஒரு பாக்ஸ்ல வச்சு அது மேலேயும் ஒரு கிச்சன் டவல் வச்சு தான் வைக்கிறேன். மத்தபடி வெங்காயம் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் வெளிய வைக்கிறது தான் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கு. ட்ரை ஆகறதுக்கு. வாங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் அதெல்லாமே வந்து வெட்டா சில்லுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு இந்த வெதருக்கு. எப்பவுமே இந்த வின்டர் டைம்ல வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இங்க. இன்னைக்கு வந்து ஆல்ரெடி இந்த கிளீனிங் இதெல்லாம் இருந்ததுனால குக்கிங் பண்ணல. ஸோ அப்பாவும் பையனும் வந்துட்டு சிக்கன் பர்கர் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து ஏதாவது சிம்பிளா வீட்ல சாப்பிடணும் அப்படின்னு கிரேவ் பண்ணேன். எப்படி சொல்றது? இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தா எனக்கு வீட்ல சாப்பிடுறது ஒரு ரசம் சாதமா இருந்தாலும் அந்த வீட்ல சாப்பிடணும் அப்படின்னு தோணும். பெருசா எதுவும் சாப்பிடணும்னு தோணாது ஆஃப்டர் அ வெக்கேஷன். ஆனா ஒரு ரச சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு சின்ன டால் ரைஸ் இப்படி சாப்பிட்டா கூட போதும் அப்படின்னு தோணுச்சு. பட் வந்து ஆல்ரெடி லஞ்ச் டைம் பாஸ் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஐ வாண்டட் டு மேக் அ உப்மா. எத்தனை பேருக்கு உப்மா ஃபேவரட்ன்னு தெரியல. ஆனா வந்து இந்த உப்மா ட்ரோல்ஸ் எல்லாம் நான் நிறைய பார்க்கும்போது நினைப்பேன், என்ன இவங்கெல்லாம் உப்மா இவ்வளோ ட்ரோல் பண்றாங்க? உப்மா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். எங்க வீட்ல வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் என் பையனுக்கும் பிடிக்காது. ஆனா எனக்கு வந்து உப்மா ரொம்ப பிடிக்கும். உப்மா எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னா ஐ வில் சே உப்மா. ஐ ஒன்ட் ஃபீல் பேட் எனக்கு உப்மா பிடிக்கும்னு சொல்றதுக்கு. நான் அதுலயே நிறைய வெரைட்டி பண்ணி சாப்பிடுவேன். வீட் உப்மா, ரவா உப்மா, சேமியா உப்மா கூட பிடிக்கும். அதே மாதிரி கார்ன் ரவா உப்மா, மில்லட்ஸ் உப்மா இந்த மாதிரி நிறைய எனக்கு ஒரே மாதிரி சாப்பிட பிடிக்காது. பட் நிறைய வெரைட்டி ஆஃப் உப்மா வந்து ட்ரை பண்றது ரொம்ப பிடிக்கும். எப்ப இந்த மாதிரி அப்பாவும் பையனும் வெளியில சாப்பிட்டுறாங்களோ அப்ப மட்டும்தான் ஓகே நமக்காக ஒண்ணு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோன்ற மைண்ட் செட்டே வரும். ஸோ அப்படி தோணுச்சுன்னா வந்து ஐ ப்ரிஃபர் மேக்கிங் உப்மா. அதே மாதிரி வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் பயங்கரமா டயட் ஃபுட்டா ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து அப்புறம் பிராக்டிக்கலா நம்மளால அதை எப்பவுமே ஃபாலோ பண்ண முடியாம போயிடும். ஸோ விட்டுருவோம். விட்டோம்னா திரும்ப வெயிட் போடும். இப்படி ஒரு ப்ராக்டிஸ்லாம் நான் பல வருஷம் முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்பெல்லாம் எப்படி ஆக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளால எதை கன்சிஸ்டன்டா செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பெல்லாம் ஒரு ரொட்டீனாவே நாங்க வந்து டின்னர் சீக்கிரம் சாப்பிட்டுறோம். லைக் ஒரு 7:30க்குள்ளேயே டின்னர் சாப்பிட்டுறோம். அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்றப்போ அது வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு ஹாஃப் ஸ்டொமக்குக்கு சாப்பிடுறது பெட்டர் டின்னர் டைம்னா. அதே மாதிரி சப்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய பண்ணலாம். ஆயில் வந்து ஒரு கொஞ்சமான கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி செய்யற ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல வந்து கொஞ்சம் ஹெல்தி ஃபேட் கீ போட்டு செய்யறதா இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் சரி ஒரு டயட் பிளான் அப்படின்னு ஒண்ணு வச்சு அது 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு விடுறது வந்து பிராக்டிக்கலா யூஸே கிடையாத ஒரு விஷயம். கன்சிஸ்டன்டா சில விஷயங்கள் பிராக்டிக்கல் லைஃப்க்கு எது ஒத்து வருமோ அதை பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களோட வெயிட் வெயிட் வந்து லூஸ் ஆகிறது வந்து பார்க்கலாம்.
ஸோ அதே மாதிரி தான் ஒரு 7:30 நாங்கள் வந்து அந்த டைம்குள்ளே டின்னர் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி சாப்பிட்றதுமே வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷனுக்கு போயிடுறது. இப்போ இன்னைக்கு வந்து இந்த மக்காச்சோள உப்புமா தான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது டின்னருக்கு லைட்டாக எடுத்துக்கிறது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஓ அப்படியே ஒரு டின்னர் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா லைட்டாக ஏதாவது பசிக்கிற மாதிரி இருந்தாலும் சும்மா ஒரு க்ரீன் டீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிப்போம். பட் வந்து டின்னர் சீக்கிரம் சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய ஹெல்தி ஹேபிட் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி தான் ஒரு ரேண்டம் டே வந்து எனக்கு போச்சு ஆஃப்டர் அ வெக்கேஷன். So that's it for the video. Thank you so much for choosing to watch this vlog. See you in the next vlog. Have a great week ahead. Bye bye.